எல்லா சிஎம்ஸோடையுமே ஒரு நல்ல ஒரு 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 பிணைப்பு உங்களுக்கு இருந்திருக்கு. கலைஞர் சார் கூட என்ன வரதராஜன் எப்படி இருக்கீங்க, எனக்காக செய்திகள் காக்கக்கூடாது, நீங்க போக. என்ன அவர் கட்டிக்கிறது உலகமே மறந்து போச்சு. நான் என்னுடைய ஷர்ட்டை போய் ஆங்கர்ல போட்டு வீட்டில் மாட்டி வச்சுட்டேன். இந்த ஷர்ட்டை வாஷ் கூட பண்ணக்கூடாது. யாரை பார்த்தாலும் நம்ம ஒரு செய்தியாளருங்கிற ஒரு மரியாதை கொடுப்போம். நாங்கள் எதிர்போனால் அமைச்சர்கள்லாம் எழுந்து நிற்பாங்க. பேங்க் வேலையை போடுறதுக்கு நான் மனசு வரல. எனக்கு அது நடுவுலையே நான் வந்து ஒரு டிவிக்கு போயிட்டு இருக்கேன், நியூஸ் படிச்சுட்டு இருக்கேன், சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஸ்டேஜில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கூட நான் 6 மணி நேரம் தூங்குறேன். பாலச்சந்தர் பேசுகிறேன். எந்த பாலச்சந்தர்னு கேட்டிருக்காங்க. நான் கே பாலச்சந்தர். எப்படி நீங்கள் என்ன மிஸ் பண்ணிட்டீங்க, எங்கே இருக்கீங்க நீங்கள்? என்ன சார் உங்கள் வீட்டிலேருந்து ஒரு 100 மீட்டர் எங்கே கிளம்புறீங்க அப்படின்னா, பேங்க் போனோம் சார். பேங்க் போறீங்களா, நீங்கள் தான் இதில் ஹீரோ அப்படின்னா. என்னையா ஒரு வாரமா குரலே கேட்கல, நான் எதாவது உனக்கு தப்பா சொல்லிட்டேன்னா? எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ட்ராமா கொடுத்த பண்றீங்களா? மைக்கேல் மதன காமராஜன் எங்க வீட்டில் தான் ஷூட் பண்ணார். ஹேராம்ல கமல் கேட்டார், என்ன என்னால பண்ண முடியாது. தூர்தர்ஷன்ல அவர் எங்களுக்கு கேமராமேன் அவரு. Prista Premium Women's Wear. Let your body love it. 3 மாசத்துல 100 ஷோ. அப்பா 3 மாசத்துக்கு மொத்தமே 90 டேஸ் தான். Correct. இது வந்து டிராமாவோட குறைன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு ஏன் அவ்வளோ இல்லை அப்படின்னா, பேர்லாம் சொல்ல விரும்பல. ஒரு நாள் உங்க டிராமால நடிக்கணும் சார். சார் நீங்க நடிக்கலாம் வேணாம், பார்க்க வாங்க. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். தமிழகத்துக்கே பரிச்சயமான ஒரு முகம் நீங்க. நீங்களும் இப்ப ரொம்ப பரிச்சயம். ரொம்ப நன்றி. மேடை நாடகங்கள், அதாவது வந்து இப்ப இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டுல வந்து எல்லாம் அப்படி மாறிடுச்சு. நம்ம பாக்குறோம், நம்ம எல்லாம் மொபைல் போன் அப்படிலாம் வந்துருச்சு. ஸோ ஸ்டேஜ் பிளேஸ் வந்து ஒரு டைம்ல 60, 70, 50s இருந்து சொல்லலாம். ஆமா, ரொம்ப பாப்புலர். அதுதான் எல்லாருக்குமே ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட். சீரியஸ் ட்ராமா ஆகட்டும், இல்லைன்னா அந்த காமெடி ட்ராமாஸ் எது வேணா சொல்லலாம், புரட்சி நாடகங்கள். பட் இந்த காலகட்டத்திலையும் தொடர்ந்து வந்து மேடை ஏறுறது அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாது. சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளோ வருஷமா. நீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டேஜ் பிளே ஆர்டிஸ்ட்ன்றது எவ்வளோ வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? 40 இயர்ஸ் மேலே சொல்லலாம். 50th year 50th. அப்பா வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் அதுக்கு. ஸோ இந்த காலகட்டத்திலையுமே நம்மளால தொடர்ந்து இயங்குறதுக்கு உங்களுக்கு அந்த உத்வேகம் எங்கேருந்து வருது? அது ட்ராமாங்கிறது ஒரு பேஷன் தான் சார். பேஷன் எல்லாரும் தான். நான் வாரத்துக்கு 7 நாளும் ட்ராமா போட்டுருவோம். இன்ஃபேக்ட் கிரேசிமோனுடைய ட்ராமா 36 பீரங்கில்னு நாங்கள் ஒரு நாடகம் மேடை ஏற்றினோம். அவர் எங்களுக்கு எழுதி கொடுத்தது. அது வந்து 3 மாசத்துல 100 ஷோ. அப்பா 3 மாசத்துக்கு மொத்தமே 90 டேஸ் தான். கரெக்ட். ரிமெம்பர் இட். 100 ஷோ பண்ணோம். இது வந்து ட்ராமாவோட குறைன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு ஏன் அவ்வளோ இல்லை அப்படின்னா, ஒரு பரிணாம வளர்ச்சியில கொஞ்சம் மாறுதல்கள் இருக்கு. நிச்சயமா. இப்போ நீங்க சினிமாவே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. எந்த சினிமா சாதாரண ஒரு ஆவரேஜா சினிமா ரிலீஸ் ஆனா கூட மினிமம் 100 நாள் ஓடும். எம்ஜிஆர் படங்கள்லாம் எம்ஜிஆர் பேரே அதுதான், மினிமம் கேரண்டி ரன். அதான் அவர் பேர் சொல்லுவாங்க. எம்ஜிஆர். ஆமா, எம்ஜிஆருக்கு நிச்சயமா ஒரு 50 நாள் ஓடும், போடுற பணம் வந்துடும் அப்படின்னு. இப்போ வெற்றிகரமான 3ஆவது நாள்னு போஸ்டர் போடுறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் வெற்றிகரமான 2வது நாள். நேற்று தான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ சினிமாவை பத்தி யாரும் அந்த குறைகளே சொல்றது இல்லை. கோடிக்கணக்காக கலெக்ஷன் ஆகுது அப்படிங்கிறாங்க, அது வேற. பட் படம் மக்கள்கிட்ட வரவேற்பு பெறுவது இல்லை. அதுபோல அந்த வாழ்க்கை முறை மாறினதுனால நாடகங்கள் முன்ன மாதிரியே பரபரப்பாக போகலைங்கிறத தானே தவிர நாடகங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. வீக்கெண்டில் எங்களுக்கெல்லாம் நாங்களாம் ட்ராமா போட்டுட்ருக்கோம். மாதத்துக்கு 6 நாள் ட்ராமாவில் நடிச்சுட்டு இருக்கேன். எங்களுக்கு எப்படி அது சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு 15 நாள் ட்ராமா இல்லைன்னு வச்சுக்கோங்க. ட்ராமா இல்லைன்னா எங்களுக்கு நான் சாதாரணமாக சொல்லுவேன், எங்களை போல் ட்ராமா ஆர்டிஸ்ட்லாம் சாயந்தரம் 5 மணி 6 மணி ஆச்சுன்னா மூஞ்சி அரிக்கும். மேக்கப் போட தெரிஞ்சுட்டு என்ன எங்கே நீ ஆலையில் எதிர அப்படின்னு பார்ப்போம். உடனே சாயந்தரம் நாரத கான்சபா வாணிமகாலுக்கு போயிடுவேன். ஒரு வாரமா ட்ராமா இல்லைன்னா வாணிமகாலுக்கு போயிட்டு ஸ்டேஜுக்கு போவேன். அங்கே போய் ஆஃபீஸுக்கெல்லாம் போக மாட்டேன். ஸ்டேஜில் போய் 2 தடவை அப்படி நடந்துட்டு வருவேன். நடந்துட்டு தனிக்காய்ச்சல் எங்கப்பா அப்படின்னுவேன். தனிக்காய்ச்சல்னு ஒருத்தர் இருப்பாருங்க, அவர் தோளில் கையை போட்டுட்டு, என்ன தனிக்காய்ச்சலாம், இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு என் ட்ராமா டைலாக 2 நடுவில் பேசிடுவேன். அன்னைக்கு நடித்த மாதிரியே ஒரு சந்தோஷம். அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பேஷன், சந்தோஷம். அதனால தொடர்ந்து நடிக்கிறதுங்கிறத விட இனிமேல் நடிக்க முடியாத போயிட்டு போறதே அப்படிங்கிறதுனால நடிச்சுக்கிட்டே இருக்கணும் தான் ஆசை எங்களுக்குலாம். அவ்வளோ ஆசையா மேடை நாடகம்? இன்னைக்கு நாடக கலைஞர்கள் எல்லாருக்குமே அந்த ஆசை உண்டு. நீங்க என்ன மாத்திரம் எடுத்துக்காதீங்க. சென்னையில் இன்னைக்கு வந்து ஆச்சரியப்படுவீங்க, 35 நாடக குழுக்கள் இருக்கு. இப்போ சென்னையில் 35 நாடக குழுக்கள் இருக்கு. ஒரு கோடை நாடக விழான்னு ஏப்ரல் மாதம் ஒன்று நடக்கும் சென்னையில்.
13 நாடகங்கள், புது நாடகங்கள், 13 நாடக குழுக்கள் மேடை ஏற்றும். ஸோ நாடகங்கள் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருக்கும் அந்த பேஷன் இருக்கு. இன்னும் கூட ஒன்று சொல்லுவேன். நிறைய நான் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் நாடகங்களை பார்ப்பேன். இப்போ மராத்தி நாடகம் இருக்கு, கன்னடாவில் இருக்கு, பெங்காலி இருக்கு. அதெல்லாம் ஸ்டேஜே வேற மாதிரியான ஸ்டேஜ். எங்கே போய் பார்த்தாலும் அவங்கெல்லாம் இன்னைக்கு நாடகத்தில் நடிச்சாதான் அவங்களுக்கு இன்னைக்கு வாழ்க்கை. நாடகத்தால் வாழறாங்க அவங்கெல்லாம். ஆனால் நம்ம ஊர் நாடக கலைஞர்கள் நாடகத்துக்காக வாழறாங்க. இப்படியாவது கஷ்டப்பட்டு எதுக்காக இவ்வளோ ட்ராமா போடணும் அப்படின்னு தேவா சார் சொல்லுவார் என்கிட்ட அடிக்கடி. தேவா சார் மியூசிக் டைரக்டர். உங்களுக்கு தூர்தர்ஷன் டைம்ல இருந்து பழக்கமா சார்? தூர்தர்ஷன்ல அவர் எங்களுக்கு கேமராமேன். அவர் ரொம்ப ரொம்ப நைஸ் பர்சன். அவர் சொல்ற ஒரு வார்த்தை, நாமெல்லாம் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறோம் அப்படின்னு. பெரிய வார்த்தை, இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறோம். நான் தானே இஷ்டப்படுறேன், அப்ப ஏன் நீ என்ன கஷ்டம்னு சொல்ற? எனக்கு சந்தோஷமா இருக்கு, பிடிச்சதானே பண்றேன். அதுதான் நாடகம். அந்த இமீடியட் ரியாக்ஷன் அது. அதுதான் எல்லா நாடக கலைஞர்களுமே இப்ப நீங்க கண்ணிலே அதை பார்க்க முடியும். டக்குன்னு நான் பண்றதுக்கு உடனே எனக்கு கிடைக்குது பாராட்டு. எனக்கு நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி நாடகத்துக்கு அடுத்து தொலைக்காட்சி தொடர். இப்ப நாடகம் வந்து நான் அதுவும் ராதாரவி சொன்ன ஒரு வார்த்தை தான், அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். சினிமா வந்து வெறியர்களை உருவாக்கும், நாடகம் ரசிகர்களை உருவாக்கும்னாரு. சினிமாவில் வந்து எம்ஜிஆருடைய ரசிகன் இல்லை சிவாஜியுடைய ரசிகன் அப்படின்னா அவருக்கு எம்ஜிஆர் தான் தெரிவார், சிவாஜி தான் தெரிவார், ரஜினி தான் தெரிவார், கமல் தான் தெரிவார். மற்றவ யாரையும் சுற்றி இருக்கவங்களை யாரையும் பார்க்கவே மாட்டான். அவன் இஸ் ஃபோக்கஸ்டு. ஸோ அவரை படம் பார்த்துட்டு வந்தால் ஈ வில் டாக் ஒன்லி அபவுட் எம்ஜிஆர். அவர் நானே அப்படிதான், நான் பெரிய எம்ஜிஆர் ரசிகர். ஆனால் நாடகத்தில் இருக்க பாருங்க, நாடகத்தில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுறவனுக்கு கூட பெரிய அப்ரிசியேஷன் கிடைக்கும். நான் பார்த்துருக்கேன் என்னுடைய நாடகத்திலேயே. நான் நாடகத்தில் ஹீரோ, நான் ப்ரொடியூசர், என்னை அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ட்ராமா முடிஞ்ச உடனே உள்ளே வருவாங்க. உள்ளே வந்து கை குலுக்கி, சார் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணீங்க சார். அந்த கடைசி சீனில் கந்து வட்டி கந்தசாமி ஒருத்தர் வந்தார், அவரை பார்க்கணும் சார், பிச்சுட்டேன் சார். ஒரு சின்ன ஒரு போஸ்ட்மேனாக ஒருத்தன் வந்திருப்பான். சார் சொல்லுவார், எங்கள் பாலச்சந்தர் சார், நாகேஷ் வந்து சொல்லுவாராம், பாலு 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 இன்னைக்கு எனக்கு ஒரு சீன் பாலு உள்ளே போகிறேன், நான் உள்ளே போகிறேன் பாலு, ப்ளீஸ் பாலு, எனக்கு இந்த ட்ராமாவில் உள்ளே போகிறேன் பாலு அப்படின்னாரு. டே சரிடா போடா, உள்ளே போய் பேப்பர் போடுற பையனாக போடுற, அந்த இன்னைக்கு அந்த பையன் வரல, இந்த பேப்பர் போடுற பையனாக பண்ணு அப்படின்னுவார். அந்த ரோலில் சார் அவன் சைக்கிளில் உள்ளே போய் சார் பேப்பர் அப்படின்னு தூக்கி போடுற ஒரு ஸ்டைல் இருக்கும் பாருங்க. எல்லாம் வந்தவங்கலாம் சார் நாகேஷ் எங்கே சார் தான் கேட்பாங்க, ஒரே இடத்துல தான் வருவான். அதுதான் நாடகத்துல வந்து கிடைக்கிற ஒரு பெரிய சந்தோஷம். கலைஞர்களுக்கு சந்தோஷம், ரசிகர்களுக்கு சந்தோஷம். தேடி வந்து பாராட்டுறாங்க, வந்து சின்ன ரோல் பண்ணா கூட அப்படின்னும் போது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் சார், நான் ஒரு ட்ராமா போட்டேன் அன்னைக்கு, நல்ல மழை. இதில் மியூசிக் அகாடமியில் 1500 பேர் உட்கார வேண்டிய ஆடிட்டோரியம். அன்னைக்கு சாயந்தரம் நல்ல மழை, 12 பேர் வந்திருந்தாங்க ட்ராமாக்கு. ஸோ நான் மைக் எடுத்துகிட்டு அனௌன்ஸ் பண்ணேன். ஸோ உங்கள் செக்ரட்டரி கேட்க சொல்கிறார், இன்னொரு நாள் ட்ராமா வச்சுக்கலாமா, 12 பேர் தான் வந்திருக்கீங்க. அதில் 12 பேரில் ஒருத்தன் எழுதான், சார் இவ்வளோ மழையில் இந்த 12 பேர் வந்திருக்குமே, எங்களை பார்த்தா உங்களுக்கு ரசிகர்களாக தெரியலையா? சென்சிபிள் கொஸ்டின். ஒரு 30 செகண்ட்ஸ் சைலன்ஸ். நான் ரைட் சார், ஓகே புரிஞ்சுக்கிட்டேன் சார், நாங்கள் இன்னும் பூஜை போடலை, பூஜை போட்டால் ட்ராமா போடணும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பூஜை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ட்ராமா ஆரம்பிக்கிறோன்னு ஆரம்பித்தோம் சார். ட்ராமா முடிகிற போது 18 பேர் வந்திருந்தாங்க, மொத்தம் 18 பேர். அப்புறம் ஒரு 6 பேர் வந்திருக்காங்க. டோட்டலாக நாங்கள் 24 பேர் ஸ்டேஜில். அதிகம் ஸ்டேஜில் நாங்கள் 24 பேர், 18 பேர் தான் அங்கே இருக்காங்க. ஆனால் என்னுடைய லைஃப்பில் நாடக கலைஞனா இந்த 50 வருஷத்தில் நான் மறக்காத ஒரு ஷோ அது. காரணம் என்னன்னா, அந்த 100% ஆடியன்ஸ் ஸ்டேஜில் வந்து எங்களை கிரீட் பண்ணது அன்னைக்கு தான். 18 பேர் மேலே ஏறிட்டாங்க. 18 பேர் மேலேக்கு வந்தாங்க. 100% இல்லை, இப்போ பர்சன்டேஜ்னு பார்த்தோமான ஆவரேஜ் எல்லாம் போட்டாங்க. 18 பேர் மேடையில் வந்து இந்த கிரிக்கெட் மேட்சில் பார்த்தீங்கன்னா, மேட்ச் முடிஞ்ச உடனே தோத்து போன டீம் ஜெயிக்கிற டீம் கை குலுக்கிட்டே போவாங்க தெரியுமா, எல்லாரும். அது மாதிரி 18 பேர் எங்களோட கை குலுக்கிட்டு போனாங்க. இங்கே 22 பேரோட 18 பேரும் கை குலுக்கிட்டு போனாங்க. அந்த 18 பேர் நாடகம் பார்த்தவங்க 1500 பேர் அந்த ஆடிட்டோரியத்தில் உட்கார்ந்து இருந்தா எப்படி ரசிச்சிருப்பாங்களோ அது போல கை தட்டி சிரிச்சு ஆரவாரம் பண்ணாங்க. ஸோ நாங்கள் எங்களுக்கு நடிக்கிறவனுக்கு பேஷனை விட ரசிகனுக்கு அந்த பேஷன் இருக்கு. வித்தியாசமான ஒரு கலை சார் அது. வாய்ப்பு. அதாவது அலாதி பிரிய உங்களுக்கு, அதனால அதை சொல்லும் போது அவ்வளோ ஆனந்தம் கண்ணில் தெரியுது. எனக்கு இன்னி கூட இந்த ட்ரமட்டிஸ்ன்னு சொல்றதுதான் எனக்கு பிடிக்கும். ஒரு நாடக கலைஞர்னு சொல்லிக்கிறது தான் எனக்கு இன்னைக்கும் எனக்கு ஒரு. சினிமாவில் நடிக்க போனவங்களுக்கெல்லாம் நாடகம் தான் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன். முதல்ல அதில் அடியெடுத்து வச்சு சினிமாவுக்கு போனோம். எல்லாம் ஏன் நாடகத்தில் நடிக்க வந்தாங்கன்னா சினிமாவுக்கு போகிறதுக்காக தான்.
அதனால தான் ஒரு சிவாஜி கணேசன் சாரும், மனோகர் சாரும், எம்ஜிஆர் சாரும் எல்லாருமே சினிமாவில் பிஸியாக இருந்தாலும் நாடகத்தில் நாடகம் பண்ணாங்க. மாசத்துக்கு 2 ஷோவாவது ட்ராமா பண்ணுவாங்க. நாகேஷ் சார் கூட அப்படிதான் வந்தாரு. நாகேஷ் சார் அப்படிதான் நிறைய அவங்கெல்லாம் ட்ராமா விட்டதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஆர்டிஸ்ட் முக்கால்வாசி பேருக்கு ட்ராமாங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எங்கிட்ட கூட கேட்பாங்க. சில சமயம் பேர்லாம் சொல்ல விரும்பலை, எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, சார் ஒரு நாள் உங்கள் ட்ராமாவில் நடிக்கணும் சார். சார் நீங்கள் நடிக்கலாம் வேணாம், பார்க்க வாங்க சார். நீங்கள் பார்க்க வந்தீங்கன்னா நீங்கள் வரீங்கன்னு உங்கள் பேரை போஸ்ட் போட்டால் உங்கள் ரசிகன் ஒரு 100 பேர் ட்ராமாவுக்கு வருவான். ட்ராமாவுக்கு வந்தானா அவனுக்கு ஒரு 50 பேர் ட்ராமான்னு ஒன்று இப்படி இருக்குன்னு தெரியும். 20 பேர் ரெகுலராக ட்ராமா பார்ப்பான். உங்களால் ஒரு 20 பேர் ட்ராமா பார்க்கறதுக்கு வர வழிங்க. நீங்கள் நடிக்கணும்னா நாங்கள் ஆசைப்படல. நீங்கள் இந்த ஒரு ஷோ ஆக்ட் பண்ணிட்டு நீங்கள் போயிடுவீங்க, அடுத்த ஷோக்கு நீங்கள் இருக்க மாட்டீங்க. சபாகாரன் வந்து என்னை கேட்பான், ஏன் சார் இன்னைக்கு அவர் நடிக்கலையா? நான் அவர் நடிக்கிறான்னு தானே உங்களுக்கு டேட் கொடுத்தேன்னுவா. நான் நாடகக்காரனா வாழ்ந்துட்டு போகிறேன் சார், நீங்கள்லாம் உள்ளே வராதீங்க சார். ரொம்ப உண்மை சார் நீங்கள் சொல்கிறது. ஏன்னா அந்த மாதிரி பெரிய நடிகர்கள் வரும்போது, இப்போ ரஜினி சார் வராரு, சிவகார்த்திகேயன் சார் அப்படி வந்தாங்க, டக்குன்னு அதுக்கு ஒரு ஒரு ரீச் தெரியும். ஓ வந்து நாடகம் பார்க்குறோம். நம்ம OGP சாரோட, OG மகேந்திரன் சாரோட வந்து பார்க்கும்போது ஒரு வாட்டி அது நியூஸ் ஆகுது வந்து, ஓ வந்து ட்ராமா பார்க்குறேன், என்ன ட்ராமா பார்க்குறாங்க வந்து அவங்க வந்திருக்காங்களே, நாமளும் போய் பார்க்கலாமே அப்படின்னு தோணுது. அந்த நாடக கலைஞர் நாடகத்துக்கு ரசிகர்களை இழுக்கிறதுக்கு நீங்க உதவுங்க, நடிக்கணுங்கிறது கூட ஆசை இல்லை எனக்கு நீங்கள்லாம் அப்படின்னு சொல்றது நான் பொதுவாக நான் சொல்றது இல்லை. இப்போ கிரேசி சாரோடைய ட்ராமாஸ் வரும்போது கமல் சார் அப்பப்போ தவறாம வந்து அங்கே வந்து நிற்கும் போது ஒரு அட்டென்ஷன் அகைன் எப்பவுமே அந்த கூட்டம் உண்டு. பட் அதை தாண்டி எக்ஸ்ட்ராவா ஒன்று கிடைக்காது. நீங்க ஒரு கிட்டத்தட்ட ட்ராமா நாடக கலைஞரா 50வது வருஷம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை அது. ஆமா சார். ஆனா உங்களுக்கு இன்னொரு பக்கம் வந்து எல்லாருக்குமே ஒரு நியூஸ் ரீடரா உங்க எல்லாருக்குமே நன்கு பரிச்சயம் அந்த முகம் எல்லாருக்குமே. ஏன்னா நாங்க எல்லாருமே பல முக்கிய தகவல் வந்து உங்க மூலமா தான் நாங்க தெரிஞ்சிருக்கோம். நாங்க இன்னொரு முக்கிய விஷயம் அதான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கட்சி தலைவர்கள் எல்லாம் சிஎமோட தொடர்பு இருக்கிறதுன்றது ஓகே, அது சொல்லலாம். பட் நம்ம வந்து ஒரு நியூஸ் ரீடரா நம்ம டிராவல் பண்ணிட்டே இருக்கோம், நாடகம் போட்டுட்டு இருக்கோம். நம்ம எல்லா சிஎம்ஸோடையுமே ஒரு நல்ல ஒரு 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 பிணைப்பு உங்களுக்கு இருந்திருக்கு சார். பிகாஸ் எனக்கு பொலிட்டிக்கல் கலர் கிடையாது. அன்னிலேருந்தே நான் வந்து ஒரு நியூஸ் ரீடராக நான் நியூஸ் ரீடர் ஆகிறதுக்கு பின்னாடி ட்ராமட்டிஸ்ட். நான் முன்னாடி நான் 77 தான் நியூஸுக்கு வந்தேன். 75லேருந்தே நாடக மேடையில் நடிச்சுட்டு இருக்கேன். ஆனால் மக்களுக்கு தொலைக்காட்சி செய்தியாளருங்கிற முறையில் அப்புறம் நடிகனாவும் அறிமுகமாகியிருக்கேன், அவ்வளோதான். பட்டு நான் எல்லாருக்கிட்டையுமே ஒன்று சொல்லுவேன், ஒரு செய்தியாளருங்கிற முறையில் ஒரு சம்வாதர் என்னை எல்லாருமே ஒரு நியூட்ரலாக தான் பார்த்துருக்காங்க. என்ன ஒரு பொலிட்டிக்கல் கலராக யாரும் என்னை பார்க்கல. அதனால் நம்ம அந்த செய்தியாளருங்கிற ஒரு நியூட்ரலாகவே நம்ம இருந்தோம்னா இது வரைக்கும் அப்படியே தான் இருந்துட்டுருக்கோம். எல்லா கட்சியிலையும் அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அத்தனை பேர்லேயும் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. நான் வந்து கலைஞர் சாரை மீட் பண்ணியிருக்கேன், இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், ஜெயலலிதா மேடத்தை மீட் பண்ணியிருக்கேன், எம்ஜிஆர் மீட் பண்ணியிருக்கேன், நெடுஞ்செழியன் சார். அந்த காலத்தில் யாரை பார்த்தாலும் நம்ம ஒரு செய்தியாளருங்கிற ஒரு மரியாதை கொடுப்பாங்க. நாங்கள் எதிர்போனால் அமைச்சர்கள்லாம் எழுந்து நிற்பாங்க உடனே. ஒரு நிறைய பேருக்கு ஒரு உலகத்திலேயே ஒரு பெரிய நினைப்பு என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் எவ்வளவோ நடக்கிறது இல்லை, எதுவுமே எங்களுக்கு தெரியாத நடக்கிறது இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நாங்களும் அப்படி நினைச்சிருக்கோம் சார். இவங்களுக்கு தான் முதல்ல வருது, இவங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது, நம்மளோட ஜிகேவே இவங்க தான் அப்படின்ற நான் பல இடங்கள்ல ஒன்று சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு எனக்கு ஒரு இமேஜ் இருக்கு அப்படின்னா, ஒரு செய்தியாளனுக்கு, எனக்கு இல்லை செய்தியாளனுக்கு, என்னுடைய என்னுடைய எனக்கு 2 பொண்ணு. அவங்கெல்லாம் சாயந்தரம் வருவேன், நான் எங்கே வெளியில் போயிட்டு வருவேன். மறுநாள் ஸ்கூல்லாம் லீவு. ஸோ என் டாக்டர்கிட்டலாம் சொல்லுவேன், நாளைக்கு ஸ்கூல்லாம் லீவுப்பா உங்களுக்கு. சும்மா எப்போ தான் கிண்டல் பண்ணுறப்பான்மா. நான் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் சேஞ்ச் பண்ணிவிட்டு தூர்தர்ஷனுக்கு போய் மேக்கப் போட்டுட்டு 8 மணிக்கு நியூஸ் ரீடராக உட்காந்து நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படின்னா நம்புவா. அப்பாவா நம்பாதவா செய்தி வாசிக்கிற நம்பர். அப்போ என்ன இமேஜ் இருக்கு உங்களுக்கு? வீட்டில் கூட உங்களுக்கு ஒரு மரியாதைங்கிறது நீங்கள் சொல்கிற செய்திகளை பொறுத்து இருக்குது. ஏதானும் ஒன்று நடந்தது. இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குங்க, நம்ம ராஜீவ்காந்தியோட மரணம் நடந்தது இல்லை ஸ்ரீபெரும்புதூர்ல. அன்றைக்கி நைட்டு ஒரு 10:30 10:45க்கு எனக்கு ஃபோன் வருது பாம்பேலேருந்து. ஒரு 11 o'clock இருக்கும் வீட்டுக்கு பாம்பேலேருந்து என் ஃப்ரெண்டு ஃபோன், ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன், ராஜீவ்காந்தி கில்டு இந்த பம் பிளாஸ்டாம, உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு. உனக்கு தெரிஞ்சிருக்கணுமேன்றாங்க. ஏன்னா நியூஸ் ரீடருக்கு எது நடந்தாலும் உடனே தெரியுன்ற. ஸோ நாங்கள் வந்து நான் கூட ஏதோ கேள்விப்பட்டேன், கொஞ்சம் விசாரிச்சு. அப்போ நான் வந்து இக்னரண்ட்டாக என்னை காட்டிக்க கூடாது, ஏன்னா என் பேரில் எவ்வளோ நம்பிக்கை வச்சு பாம்பேலேருந்து ஒரு ஆள் ஃபோன் பண்ணுறாரு. ஸோ நான் விசாரித்து சொல்கிறேன், ஏதோ பரபரப்பாக இருக்குது, விசாரித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு யுஎன்ஐக்கு, பிடிஐக்கு,
இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு பத்திரிகைகளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்டு அப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணி ஆமாம் அது கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த உலகத்தில் 24 மணி நேரம் நடக்கிறது எல்லாமே எப்படியாவது எங்ககிட்ட வந்து சேர்ந்துரும்னு நினைக்கிற அளவுக்கு நியூஸ் ரீடரை பார்க்குறாங்க. நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டு அதை அப்டேட் பண்ணி அது ஒரு ப்ரெஷர். நீங்கள் அது ஒரு இப்போ நம்ம பேங்க்கில் வேலை செஞ்சேன் சார். நான் ஒரு பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை செஞ்சேன். பேங்க் ஆஃப் இந்தியாவில் போய் வேலை செய்கிற போது நான் அந்த அந்த வேலையை தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ நான் நியூஸ் ரீடர் ஆக போகிறேன்னு எதிர்பார்க்கல. நம்ம அதுவும் நிறைய இதில் சொல்லியிருக்கேன் நான். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ ஆசைகள் படுறோம். அது உள்ளே என்டர் பண்ண பிறகு அதுலேயே ஃபோக்கஸ்டாக இருப்போம். தினம் நியூஸ் படிக்கணும், தினம் பத்திரிகைலாம் படிக்கணும், தினம் ஃபாலோ பண்ணணும். அது எல்லா இடத்துலையும் என்ன நடக்கிறதுன்னு எங்கே காதில் விழுந்தாலும் அது உள்ள இன்டெப்த்து போகணும், பார்க்கணும். எங்கள் தூர்தர்ஷனில் நாங்கள் ஒன்று சொல்லுவோம், நிறைய செய்திகள் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட மாட்டோம், நிறைவாக செய்திகள் கொடுக்க வேண்டும். நீங்க உங்களுடைய ஆதர்ஷ புருஷன் சொல்லலாம் எம்ஜிஆர் சார். அந்த அளவுக்கு நீங்க சொன்னீங்க. ஆமா, சின்ன வயசுல இருந்து அவ்வளவு பிடிக்கும்னு. அவர் கையால நமக்கு ஒரு விருது கிடைக்குது. அதுவும் நம்ம நியூஸ் ரீடர் அறியப்படுறத தாண்டி நம்ம ஒரு மேடை கலைஞரா நம்ம இருக்கும்போது அப்படி கிடைக்குது. அவரோட பழகக்கூடிய வாய்ப்பு. முதல் விருதே நாடக கலைஞரா நான் மேடையில ஏறி நடிச்சு முதல்ல சிறந்த நடிகன்னு விருதே அவர்கிட்ட தான் வாங்கினேன். எப்படி இருக்கும்ல அந்த மொமெண்ட் அது. அது நான் அப்படியே அசந்து பார்த்துருந்தேன். அவர் பக்கத்துல நம்ம நிப்போமா அப்படின்னு. எல்லா படங்களும் ஓடும்ல, நம்ம திரும்ப ஜஸ்ட் அபவுட் 24-25 அப்ப எனக்கு ஏஜ். என்னை அவர் கட்டிக்கிறது உலகமே மறந்து போச்சு. நான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன். அவர் என்னை அப்படியே கட்டிட்டாரு. கட்டிட்டு உங்க நாடகத்தை சிறந்த நடிகர்னு விருது வாங்குறீங்க, என்னைக்கான வந்து உங்க நாடகம் பார்க்குறேன்னாரு. அப்கோர்ஸ் பார்க்க முடியல, அது சொன்னார், அன்னைக்கு சபைக்காக சொன்னாரு. என்னுடைய சந்தோஷம் எப்படின்னா, சர்வசுந்தர நாகேஷ் மாதிரி. ஆனால் என்னுடைய ஷர்ட்டை போய் ஆங்கரில் போட்டு வீட்டில் மாட்டி வச்சுட்டேன். இந்த ஷர்ட்டை வாஷ் கூட பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா எம்ஜிஆர் கட்டிட்ட ஷர்ட்டு. அப்படி எனக்கு அது ஒரு லக்கி சைன். எனக்கு எதுக்கு ஒரு பெரிய விஷயத்துக்கு போனாலும் அந்த ஷர்ட்டை தான் போட்டுட்டு போவேன். தூர்தர்ஷன் நியூஸ் ரீடராக ஆடிஷனுக்கு போன போது அந்த ஷர்ட்டை தான் போட்டுட்டு போவேன். ஐ வாஸ் செலக்டட். அண்ட் அதே தூர்தர்ஷனில் எம்ஜிஆர் பக்கத்தில் இருந்து ஒரு 2-3 அக்கேஷனில் அவரோட இருந்து பேசக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைச்சிருக்கு. அப்படின்னா ஒரு நியூஸ் ரீடராக இருந்ததுனால. அவரை என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காரு இண்டிபெண்டன்ஸ் டே. இன்றைக்கி நான் போகிறேன் சார், சிஎம் உங்களை கூப்பிட்றாரு. நாங்கள் வேகமாக ஓடினேன், கிட்டக்கு போய் நிற்கிறேன். வாங்க வரதராஜன்னாரு. உலகமே மறந்து போச்சு. ஒரு சிஎம்க்கு என் பேர் தெரியுது, நான் பேரையே சொல்லலை அவர்கிட்ட. வாங்க வரதராஜன்னாரு. ஸோ அந்த வரதராஜன்ற பேர் அவர் மனசில் பதியறதுக்கு காரணம் என்னன்னா, சென்னை தொலைக்காட்சியில் என்னை உட்கார வச்சு என்னை ஒரு பாஸ்போர்ட் சைஸில் டெலிவிஷனில் ஒரு 15 நிமிஷம் ஒரு ஆள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா அது நியூஸ் ரீடர் ஒருத்தர் தான். ஜெயலலிதா மேடம் அவங்க வீட்டுக்கு போனால் நான் உள்ளே என்டர் பண்ணுறேன், வாங்க வரதராஜன். கலைஞர் சார் கூட என்ன வரதராஜன் எப்படி இருக்கீங்க அப்படின்னுவார். இங்கே இதில் நியூஸ் படிக்கிற போது சன் டிவியில் ஐ வாஸ் தேர் ஃபார் அபவுட் 4 or 5 years. காலையில் 5 மணி 5:30 மணிக்கு நான் நியூஸ்க்கு 7 மணிக்கு 8 மணிக்கு நியூஸு, 5:30 மணிக்கு போவோம் காலையில். அவர் வாக்கிங் போவார். காலையில் ஆற்காடு வீராசாமி அவரும் வாக்கிங் போவாங்க. அந்த இருட்டில் கூட நான் காரை நிறுத்திட்டு சரி அவர் போகிறாரு போகணும், அப்புறம் மாடிக்கு போகலாம் அப்படின்னு போனால் அவர் அங்கேயிருந்து பார்ப்பாரு, யார் வரதராஜனா அப்படின்னு வராங்க. ஆமாம் சார், வணக்கம் சார் அப்படின்றேன். என்ன செய்திகளா அப்படின்னு. ஆமாம் போங்க அப்படின்னு. நீங்கள் போங்க சார் போகிறேன் அப்படின்றா. எனக்காக செய்திகள் காக்கக்கூடாது, நீங்கள் போக. ஸோ அந்த சில செய்திகள். வணக்கம் தமிழகம்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு இருந்தேன், இப்போ கூட அது போயிட்டு இருக்கு. அதனுடைய இனாகரல் ஹோஸ்ட் நானும் உமா பத்மநாபனும் ஒரு 5 வருஷம் பண்ணோம். அது விஐபிஸ்லாம் இன்டர்வியூ பண்ணுறது. 1-2 இன்டர்வியூலாம் அவர் பார்த்துட்டு அவர் எனக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கார். எல்லாருமே நிறைய இடத்துல மீட் பண்ணுறோம். எல்லாரும் அவங்கவுங்க நம்ம நான் கான்ட்ரவர்ஷியலாக இருக்கிறதுனால, நம்ம ஒரு செய்தியாளனாக இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் எல்லாரும் நம்மக்கிட்ட நட்போடு இருக்காங்க, ஒரு மரியாதையோடு பார்த்துருக்காங்க. அந்த கிரெடிட் கோஸ் டு அந்த செய்தித்துறையில் நமக்குன்னு ஒரு இமேஜை நம்ம அப்படியே வச்சுக்கிட்டோம். அது மிகப்பெரிய இமேஜ். ஆனால் மேடை நாடகம்ல இருந்து நீங்கள் சொன்னீங்க அந்த டிரான்ஸ்லேஷன் சொல்லி, இப்போ சிவாஜி ஐயா நாகேஷ் ஐயா கூட நடிகரானதுக்கப்புறம் நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் இருக்கும்போது சினிமாவில் நிறைய நடிக்க போகணுன்ற ஆர்வம் இருந்துச்சு அவங்க. ஏன்னா ரொம்ப வெகு சில படங்கள் தான் நீங்கள் பண்ணி, ரொம்ப நிறைய படங்கள்லாம் நீங்கள் பண்ணல. சினிமா ஆர்வம் இல்லாத இருக்கவே முடியாது சார். எவனுக்குமே நடிக்கணும்னு மேடைக்கு வந்தவனுக்கு சினிமா மேலே ஒரு ஆசை டெஃபினட்டாக இருக்கும். அந்த ஆசை ஆரம்ப காலத்தில் இருக்கலாம். பட் நான் இந்த தொலைக்காட்சிக்கு போன பிறகு
நான் என்னை கொஞ்சம் ஒதுக்கிக்கிட்டேன். எதுக்காக போகிறோம்? ஒன்று ஒரு சினிமாவுக்கு என்ன ஒன்று, ஒரு பேர், புகழ், பணம். அஃப்கோர்ஸ் பணம்ன்றதுக்கு வந்து எனக்கு வந்து நான் பேங்க்கில் உத்தியோகத்தில் இருந்தேன். சாப்பாட்டுக்கு குறைவில்லை, சம்பளம் வந்துட்டுருக்கு. புகழுக்கு தான். புகழுக்கு வர்றதுக்கு சினிமாவுக்கு போகணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி டெலிவிஷனில் நியூஸ் ரீடர் ஆகிட்டேன். டெலிவிஷனில் வந்து ஆஸ் எ டெலிவிஷன் நியூஸ் ரீடர் நான் உலகத்தில் நான் பெரிய பெரிய வந்து உங்களை பெரிய பெரிய கலைஞர்கள் எல்லாமே என்ன பார்த்தா, சிவாஜி சார் வந்து ஏதான ஒரு நிகழ்ச்சியில் இருப்பார். நான் போவேன், அங்கே தாண்டி வாங்க வரதராஜன் அப்படின்னாரு. கூப்பிட்டுட்டு இப்படி ரொம்ப நல்லா படிக்கிறீங்கன்றார். இது எங்கே கிடைக்க சொல்லுங்க நீங்கள். ஸோ அவங்களே நம்மளை பார்த்து ஒரு ஒரு சந்தோஷப்படுற போது அந்த புகழ், அந்த பேர்லாம் வந்துட்ட பிறகு எனக்கு அது சினிமாவில் போய் நடித்து நமக்குன்னு ஒரு நியூஸ் ரீடர்னு ஒரு பெரிய இமேஜ் இருக்கிற போது அதை வச்சுட்டு அந்த பக்கம் போய் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. வாழ்க்கைக்கு சம்பாத்தியத்துக்கு பேங்க் உத்தியோகம் இருக்குது. அண்டு என்னுடைய ஆத்ம திருப்திக்கு நாடகம் இருக்குது. ஸோ எனக்கு அதை தாண்டி சினிமாவுக்கு போய் தான் ஆகணுன்ற ஒரு பெரிய ஆசை ஒன்று 1-2 படங்கள் பண்ணதெல்லாம் கூட என்னுடைய அழைப்புக்காக தான் பண்ணேன். நானே போய் யார்கிட்டையும் போய் கேட்டு பண்ணேன். சார் படம்லாம் அப்படி எனக்கு சினிமா ஆசையே கிடையாது, விட்டுடுங்க என்ன. எனக்கு வந்து நீங்கள் ஷூட்டிங் வந்து கூப்பிடுவீங்க, ஷூட்டிங்கில் போய் உட்காந்து தான் ஒரு 10 நாள் உட்காந்துட்டு இருப்பேன். 2 நாள் தான் ஒர்க் இருக்கும் அதுக்கு. அப்போ என்ன ஆகும், 10 நாள் நான் பேங்க்கில் லீவு போட்டு வருவேன். என் உள் மனசு, ஐயோ 10 நாள் லீவ் வேஸ்ட்டாக போயிட்டுதே, 10 நாள் லீவ். எனக்கு லீவுங்கிறது பெரிய விஷயம் எனக்கு, சர்வீஸில் இருக்கிறவனுக்கு. ஸோ என்னுடைய லீவெல்லாம் என் நாடகத்துக்கு வேணால் போடலாம். உங்களோட வந்து ஆக்ட் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னு. டேய் நான் இன்றைக்கி சொல்கிறேன்டா, எனக்கு 7 நாள் ஒன்று டேட் கொடு, 7 நாளும் 24 மணி நேரம் உனக்கிட்ட வேலை வாங்குறேன் நான். ஒரு நிமிஷம் கூட ஒன்று வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னார். நீ ஆனால் பண்ணுற அப்படின்னார். அதே மாதிரியே பண்ணார். நம்மளுடைய நிர்பந்தங்கள், எனக்கு வேலையை விடுறதுக்கு மனசு வரல, பேங்க் வேலையை விடுறதுக்கு நான் மனசு வரல. எனக்கு அது நடுவுலையே நான் வந்து ஒரு டிவிக்கு போயிட்டு இருக்கேன், நியூஸ் படிச்சுட்டு இருக்கேன், சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஸ்டேஜில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? எப்படி சார் உங்களால் முடியுதுன்னு கேட்பாங்க. அப்போ கூட நான் 6 மணி நேரம் தூங்குறேன். அதுவும் இருக்கு எனக்கு. 6 மணி நேரம் தூங்குறேன், அவ்வளோதான். இந்த படம் பார்த்துட்டு தான் கேபி சார் அவருடைய சீரியலுக்கு உங்களை கூப்பிடுறாரு. அதுதான் அந்த பட்டுக்கோட்டை பெரியப்பா பார்த்து தான். பட்டுக்கோட்டை பெரியப்பா பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணால் என் ஒய்ஃப் தான் அட்டன் பண்ணாங்க. நான் நியூஸ் படிக்க போயிருக்கேன். பாலச்சந்தர் பேசுகிறேன். எந்த பாலச்சந்தர்னு கேட்டிருக்காங்க. நான் கே பாலச்சந்தர் இயக்குனர் பேசுகிறேன். சார் நடித்த ஒரு படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது, அவரை பாராட்டணும். அவர் நியூஸ் போயிருக்கார், வந்தவுடனே பேச சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இல்லை ஒருத்தரை பாராட்டணும், அது ஒரு பண்பு. ஒருத்தரை பாராட்டணுன்னா நாம தான் ஃபோன் பண்ணி பாராட்டணும். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி நான் அவரை க்ரீட் பண்ணக்கூடாது. காலையில் 8 மணிக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், இருக்க சொல்லுங்கள். நான் 8 மணிக்கு ஃபோன் பண்ணி, ரொம்ப நல்லா, ரொம்ப கேஷுவலாக யதார்த்தமாக நடிக்கிறீங்க, எப்படி நீங்கள் என்ன மிஸ் பண்ணிட்டீங்க, எங்கே இருக்கீங்க நீங்கள்? என்ன சார், உங்கள் வீட்டிலேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் தள்ளி இருக்கேன் சார். உங்களுக்கு எனக்கு காமன் அந்த பிள்ளையார் தான் சார், அந்த கோயிலுக்கு எதிர் பிள்ளையார் கோயில் தான் சார். எப்படி நீங்கள் என்னை வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னாரு. சார் பார்க்கணும் தோணலை சார், எனக்கு ஒன்றும் இல்லை. இல்லை நான் இப்போ ஹோம் மீடியாவுக்கு போயிட்டேன், நாளைக்கு காலையில் வாங்க வீட்டுக்கு நம்ம பேசுவோம் அப்படின்னாரு. அப்படி ஆரம்பித்த இதுதான் அந்த கையளவு மனசு கூட என்னை அவர் ஹீரோன்னே சொல்லவே இல்லை. பூஜைக்கு கூப்பிட்டாரு, பூஜைக்கு போனேன். பூஜைக்கு போயிட்டு பேங்க்கில் 1 hour பர்மிஷன் சொல்லியிருந்தேன். சார் பூஜை போடுறார், போயிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பூஜை முடிச்சேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன். எங்கே கிளம்புறீங்க அப்படின்னாரு. பேங்க் போகணும் சார். பேங்க் போகிறீங்களா? நீங்கள் தான் இதில் ஹீரோ அப்படின்னாரு. சார் தெரியுமா? ஆமாம் சார், என்ன சொல்றீங்க? நீங்கள் தான் இதில் ஹீரோ சார், நீங்கள் எப்படி பேங்க் போக முடியும்? இனிமேல் பேங்க்கில் நீங்கள் போகவே முடியாது, மேக்கப் போடுங்க அப்படின்னு சொல்லி மேக்கப் மேன் சார் சுந்தரமூர்த்தின்னு ஒருத்தர் மேக்கப், அவர் தான் வந்து ரஜினிக்கு கமலுக்கெல்லாம் அவர் தான் மேக்கப் மேன். அவர் கூப்பிட்டு, சுந்தரமூர்த்தி இந்த ஆளை கொஞ்சம் வித்தியாசமாக காட்டியா அப்படின்னாரு. அப்படி ஏற இறங்க பார்த்துட்டு, முதல்ல இந்த ஆளை ஒரு மீசையை விட்டு, இவன் வளரவே விட மாட்டேங்கிறான் இந்த ஆளு அப்படின்னாரு. மீசை ஒட்டினாங்க. அதான் ஃபஸ்ட்டு சீரியல் மீன் ஆக்டிங் நான் வந்து மீசை வச்சுட்டு நடிச்சது. அப்படி அவரோட அந்த ஒரு 20 ஆண்டுகள் 1994லேருந்து 2014 வரைக்கும் அவருடைய பையனா என்ன ஒரு வாரம் அவரோட நான் கான்டாக்டில் என்ன, திடீர்னு ஃபோன் பண்ணுவார். வரதுன்னு தான் கூப்பிடுவார். என்ன வரது, என்னையா ஒரு வாரமாக அவன் குரலே கேட்கல, நான் எதாவது அவனுக்கு தப்பா சொல்லிட்டேன்னா அப்படின்னு. வாய்ஸஸ் அப்படியே அசால்ட்டாக எடுக்கிறீங்களே. கேவி சார் வந்து ரொம்ப தத்ரூபமாக இருந்துச்சு கேட்கும்போது. இது நான் பார்த்து சில பேர் தான் வந்து அந்த மாதிரி கேபி சார் ரொம்ப க்ளோஸாக பழகுவாங்க. எல்லாருமே மேக்ஸிமம் அவரோட வாய்ஸ் எடுப்பாங்க.
அது என்ன நினைக்கிறீங்க? அந்த அந்த ஆளுமை அது ரொம்ப இது அது அவர்கிட்ட இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சார். 2-3 பேர் அது மாதிரியா எனக்கு. அது மாதிரி சோவோட இதையும் மீட் பண்ணுவேன். அவர் ட்ராமாவே நான் ஒன்று மேடை ஏற்றிருக்கேன். அதனால் கேபி சாரோட ரொம்ப நெருக்கம். நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் வந்து அவரை சும்மா மீட் பண்ணுவேன். அவர் திடீர்னு ஒரு ட்ராமா கொடுத்து என்ன பண்ணுனார். அவர்கிட்டையும் நிறைய பேசுறதுனால நான் சோ பற்றி பேசினா சோ மாதிரியே பேசுவேன். மிமிக்ரி கிடையாது. இல்ல அது அவங்க கிட்ட பேசுறது பேசுறது. ஆமா. அவர் அவர் எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ட்ராமா கொடுத்த பண்ணுறா அப்படி. சார் என்ன சார் நீங்க விளையாட சீரியஸ் சார், நீங்கள் ட்ராமான்னு பேசுகிறேன், உங்களுக்கு ஒரு ட்ராமா கொடுக்குறேன் பண்ணுறா நீங்க அப்படி. இட் இஸ் பிகாஸ் நீங்கள் யாரோட ரொம்ப நேரம் பழகி பேசுகிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நமக்கு. ஆமாம். அது செய்தியாளன்கிற முறையில் எங்கிட்ட கொஞ்சம் நெருங்கிறது கூட, ஏன்னா உலகத்தில் விஷயம் தெரிஞ்சவன் இவன் அப்படிங்கிறதுனால இப்படி தள்ளி இருந்துன்னு பேசுவாங்க. சார் வரலாம் சார், நேற்று நியூஸ் பார்த்தேன் சார், ரொம்ப நல்லா இருந்தது சார், நீங்கள் அந்த நியூஸில் சொல்லிங்க சார், இப்படி தான் சொல்லுவாங்க. அதே நடிகனான தோல்ல கை போடுவாங்க. சார் என்னவா நடிச்சீங்க சார் நேற்று நீங்கள் அப்படின்வாங்க. அந்த 2 இமேஜையும் நான் பார்த்துருக்கேன். இது ஒரு மாதிரி நிறைய அனுபவங்கள் வந்துட்டே இருக்குல்ல. வேற வேற வேலைகள் நிறைய இருக்கிறதுனால. ஆமாம், நிறைய. நான் மல்டிவேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் எனக்கு. நான் ஐ வாஸ் அ பேங்கர், பேசிக்கலி எ பேங்கர். அண்ட் என்னுடைய பேங்க்கு தான், பேங்க் ஆஃப் இந்தியாவை தான் நான் வந்து தேங்க் பண்ணணும். எனக்கு எல்லாம் செய்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. நான் ஒரு நியூஸ் படிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க, ஸ்டேஜில் ப்ளே பண்ணுறதுக்கு, சீரியல் ஆக்ட் பண்ணுறதுக்கு, வெளிநாடெல்லாம் போயிட்டு வரதுக்கு, எல்லாத்துக்கும் எனக்கு அஃப்கோர்ஸ் வித்தின் மை லீவ். எனக்கு என்னென்ன லீவ் இருக்கோ நான் என் குடும்பத்துக்காக லீவ் போட்டதே கிடையாது. நம்ம வருஷத்துக்கு ஒரு 30 நாள் லீவ் வரும், 12 நாள் கேஷுவல் லீவ் வரும், 42 நாள் கையில் லீவ் இருக்குன்னா 42 நாளும் நான் என்னுடைய தொலைக்காட்சி தொடர் ஆக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வெளியூர் ட்ராமா போடுறதுக்கோ தான் போட்டிருக்கேன். ஃபேமிலிக்கு கிடையாது, பர்சனல் ஸ்பேஸே கிடையாது, வெளியே ஸ்பேஸே கிடையாது. இல்லை, ஐ வாஸ் வெரி லக்கி, மை வைஃப் வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் த ஃபேமிலி. நான் ஒரு நாள் கூட பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் போனது கிடையாது, எதுவுமே கிடையாது. நமக்கு எப்போவான ஒரு 2-3 நாள் லீவ் போட்டு இந்த வெளியூர்லாம் போயிட்டு வந்ததுக்கு ஃபேமிலி ஆயிடுச்சுன்னு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருது, அவ்வளவுதான். ட்ராமாஸ்னு சொல்லும்போது உங்களுடைய ஸ்கூல் ஜூனியர் தான் கமல் சார் இல்லைங்களா? ஆமாம் சார். உங்களுடைய ஸ்கூல் ஒரு ஃபியூ மந்த்ஸ் எங்கள் ஸ்கூலில் இருந்தார் அவர். நானும் அவரும் ஒரு இது ஒரு ட்ராமா ஸ்கூலில் பாய்ஸ் ட்ராமா டீச்சர்ஸ் ட்ராமான்னு நடக்கும். பாய்ஸ் ட்ராமாவில் கமல் நடிக்கிறதா இருந்தார். அப்போது கமல் வந்து டிகே சகோதரர்களுடைய நாடகம் அப்பாவின் ஆசைன்னு ஒரு ட்ராமா அந்த காலத்தில், அதில் கமல் நடிச்சிட்டு இருந்தார். ரொம்ப அந்த ட்ராமா ரொம்ப பாப்புலராக பெரிய க்ரௌட் புல்லராக இருந்ததுக்கு காரணம் டிகேஎஸ் பிரதர்ஸு ப்ளஸ் கமலுடைய அந்த கேரக்டர். அப்போ எங்கள் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தார். ஒரு 3-4 மாதம் தான் இருந்தார் ஹிந்து ஸ்கூல். அப்புறம் ஈ மூட் அவுட் ஆஃப் த ஸ்கூல் டு சம் அதர் ஸ்கூல். எம்சிடிஎம் போனார், பொரசவாக்கத்துக்கு போயிட்டார் அவர். அப்போ அங்கே மீட் பண்ணியிருப்போம், ஓடி ஆடி விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போது ஸ்கூல் பாய்ஸ் ட்ராமா ரிஹர்சல் ஆரம்பிக்கிறது. ரொம்ப ரைட், பீஷ்மரின் சபதமோ ஏதோ ஒரு ட்ராமான்னு நினைக்கிறேன். அது பாய்ஸ் ட்ராமாலாம் நான் தான் ஹீரோ. அதனால் அப்போ ரிஹர்சல் ஆரம்பிக்க போகிறோம், கமல் நடிக்க போகிறார் அதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ரிஹர்சல் ஆரம்பித்து நடக்கிறதுக்குள்ளே அவர் எஸ் மூட் அவுட் ஆஃப் த ஸ்கூல். பட் வி ரீகலெக்ட் பார்த்தோமான அது அந்த ஓல்ட் டேஸ். இன்ஃபேக்ட் மைக்கேல் மதன காமராஜன் எங்கள் வீட்டில் தான் ஷூட் பண்ணது. ஓகே, அந்த உருவசி மேமோடைய அந்த சீன் இருக்கு, ட்ரிப்ளிகேனில் எங்கள் வீடு அது. அப்போது கிரேசி மோகன் கிட்ட கமல் வந்து அந்த கோயிலுக்கு எதிர ஒரு வீடு மாதிரியா போகணும்னு கேட்டிருக்காரு. எங்கள் வீட்டுக்கு இருக்குன்னு மோகன் சொல்லிருக்கான், நம்ம வருதுவோட வீடு அங்கே இருக்குது, அப்படி தான் இருக்கும். உடனே கமலும் மோகனும் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் வந்து பேங்க்கில் இப்போ வேலையில் இருக்கேன். எங்கள் அப்பா பயந்து போயிட்டார். எங்கள் அப்பா அந்த இந்து ஸ்கூலில் டீச்சர், இ வாஸ் எ டீச்சர் டு கமல். கமல் வந்து ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் ஆரம்பிக்கிற போதே எங்கள் அப்பாவுக்கு ஷால்வை போட்டு வாத்தியாருக்கு மரியாதை பண்ணிட்டு தான் ஆரம்பித்தார். என்னதானே எங்கள் அடிக்கடி கமல் சொல்லுவார்னு மோகனே சொல்லுவார், இப்போ வருதுன்னா எங்கள் வாத்தியாருடைய பையன்பா அப்படின்னு சொல்லுவார். அந்த படத்தில் வருதுன்ற உங்களோட பேர் வச்சு தான் வச்சார் மோகன் சார். வருது இல்லை, ஏன்னா எல்லாரும் வருது அந்த படத்தில் அந்த பேர் ரொம்ப ஃபேமஸ். அது வருது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் செல்லப்படி வருது எங்கள் அப்பான்றது. ஸோ அந்த வருதுன்றது ரொம்ப பாப்புலர். அது மோகனே என்ன அப்படி தான் கூப்பிடுவார், டே வருதோ அப்படின்னு தான் கூப்பிடுவோம். ஃபோன் பண்ணாலே டே வருதோ அப்படின்னு தான் கூப்பிடுவார். எங்கள் வீட்டில் வந்து ஷூட்டிங் கேட்டாங்க. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் ஃபேமிலியெல்லாம் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி எங்கள் அப்பாலாம். அதனால் அவர் ஷூட்டிங்லாம் எங்கே கொடுக்குறது சார், நாங்கள் வீடு டிஸ்டர்ப் பண்ணாத, உங்கள் ஆர்த்தடாக்ஸி கெடாத வெறும் ஷூட்டிங், இந்த 2-3 நாள் ஷூட்டிங் வச்சுக்கிறோம் சார். இவன் லீவு போட்டு இருக்கேன்னு சொன்னான்னா நான் கொடுக்குறேன் அப்படின்னு என்ன எங்கள் அப்பா கை காமிச்சிட்டார். நான் 3 நாள் லீவ் போட்டு இருந்தேன், 3 days ஐ ஜஸ்ட் வித் தெம். எல்லாம் நல்லா இருக்குது ரொம்ப. இட் வாஸ் வெரி
கமல் வந்து கமலும் மோகனும் சேர்ந்து ஒரு சீனை உருவாக்குற அந்த இது இருக்கு பாருங்க, இம்ப்ரவைஸ் பண்றது இருக்கு பாருங்க. நத்திங். கமல் மாதிரியெல்லாம் ஒரு அந்த இம்ப்ரவைஸ் பண்ணி பண்றது இருக்க, ஐயோ! மேலே இருந்ததுலாம் எங்கள் வீட்டு ப்ராப்பர்ட்டிங்க. அதில் அந்த எதுவுமே சேஞ்ச் பண்ண மாட்டார். ஒரு ஓல்டு உடன் பிரிட்ஜ் பீரோலாம் இருக்கும், அதெல்லாம் மேலே வந்து ஒரு ஒரு எலிக்கூண்டுலாம் இருக்கும், அதெல்லாம் கூட அப்படியே யூஸ் பண்ணார் அவர். அப்படி அது உள்ள கை விட்டுவார், அதை எடுத்து போடுவார், சீட்டு பேசிட்டு எல்லாம். அத்தனை மேலே துணி போட்டு மூடி வச்சுக்கிறதுலாம் எங்கள் அப்பாவோட புக் ஷெல்ஃபு, எதையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு அத்தனையும் யூஸ் பண்ணார். அதெல்லாம் அந்த கத்துக்கிறது தான் நமக்கெல்லாம் எல்லாருமே. அந்த 2 பேருமே உங்களுக்கு நல்ல பரிச்சயம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நெறைய படங்கள் பண்ணாங்க. மோகன் சாரும், ஆமா, கமல் ஆமா, சாரும். ஆமா. நீங்க ஏதாவது படங்கள் அப்படி உங்களுக்கு வந்து பண்ண முடியாம போயிடுச்சா அவரோட காம்பினேஷன்ல? ஏன்னா காமெடி படங்கள் நெறைய பண்ணாங்க அவங்க 2 இல்ல பேரும். காமெடி படம் இல்ல, நான் பண்ண முடியும். எனக்கு ஹேராம்ல கமல் கேட்டார் என்ன, என்னால பண்ண முடியாது போச்சு. உங்களுக்கு முன்னாடி பரிச்சயம் உண்டா ரஜினி சார் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி? ரஜினி சார் பரிச்சயம்லாம் எல்லாமே நியூஸ் ரீடரா தான். ஓகே. எதுவுமே நம்ம பார்த்த உடனே ஒரு நியூஸ், பை காட்ஸ் கிரேஸ் வந்து நான் 76ல 77ல நியூஸ் படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து இன்னி வரைக்கும் டச்சுட் என் ஃபேஸ் மாறல, ஹேர் ஸ்டைல் மாறல, ஆல்ரெடி ஸ்மைல் மாறல, முடி சார் முக்கியமா உங்களோட முடி அப்படியே தான் இருக்குது. எதுவுமே மாறல எனக்கு. நான் ஹேர் ஸ்டைல் கூட மாற்றிக்கிறேன். ஆமா ஆமா. ஸோ இப்போ கூட இப்போ இங்கே வரதுக்கு முன்னாடி ஒரு பெட்ரோல் பங்க்கில் காரில் பெட்ரோல் போட்டுட்ருக்கேன். அங்கே ஒரு அம்மா அங்கே பெட்ரோல் போட்டுருந்தாங்க. சார் என்ன சார் நியூஸே படிக்கலை நீங்கள் அப்படின்னு. இல்லைம்மா நேத்தி பார்த்தா நீங்கள் படிக்கலை. நான் படித்து 20 வருஷம் ஆச்சு, நேற்று ஏன் சார் நியூஸ் நீங்கள் படிக்கலை அப்படின்னாங்க. இல்லைம்மா. அப்புறம் சில பேர் கேட்பாங்க, சார் என்ன சார் இப்பெல்லாம் நீங்கள் நியூஸ் படிக்கிறது இல்லையா அப்படின்னு. ஏன் நான் இன்னைக்கு காலையில் கூட படிச்சேன்னு. ஐயோ நான் பார்க்கலையே சார், நான் வீட்டில் படித்தேன்பா அப்படி. நியூஸ் படிக்காத ஒரு ஆள் இருக்க முடியுமா நியூஸ் ரீடர்? உங்களுடைய மேடை நாடகம் இப்ப அடுத்த ஜனவரி. ஆமா சார். சார் எனக்கு வந்து நான் 50 வருஷமா நடிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு நாடக குழு வச்சிருக்கேன் ஒரு 30 வருஷமா. யுனைடெட் விஷுவல்ஸ் 90கள்ல இருந்தே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. 90கள்ல இருந்தே பண்ணிட்டு 94ல என்னுடைய நாடக குழு. 94 அந்த இயர் மாத்திரம் நான் மறக்கவே மாட்டேன். 94 இப்போ என் நாடக குழு கிட்டத்தட்ட ஒரு 22 நாடகங்கள் நாங்கள் தயாரிச்சிருக்கோம். எல்லாமே மிடில் கிளாஸ் ஓரியன்ட் சப்ஜெக்ட் தான். வேதம் புதிது கண்ணன் எனக்கு ஒரு 9 நாடகங்கள் எழுதியிருக்கார். ரொம்ப அருமையான எழுத்தாளர். உங்க நாடகம் தான் படமாவும் வந்தது இல்லையா? வேதம் புதிது. வேதம் புதிது ஆமா, நாங்கள் நடிச்ச படம் தான். ஒரு 2 ஷோ தான் பண்ணோம், அதுக்குள்ளேயே அது படத்துக்கு போயிடும். அவர் ஒரு 7, 8, 9 நாடகங்கள் எங்களுக்கு எழுதியிருந்தார். நல்ல எழுத்தாளர் சார், ரொம்ப சிறந்த எழுத்தாளர். விசு வந்து சினிமாவில் போய் பிஸியாகிற சமயத்தில் அந்த மாதிரி அவர் டைப் எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர். அதுக்கப்புறம் வெங்கட் எழுதினார் எனக்கு. வெங்கட்டால தான் நான் முதல்ல மேடைக்கு வந்தேன். வைஜி மகேந்திரா தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டைரக்டர். எனக்கு 3 பேர் நாடக மேடையில் இருக்கிற 3 பேருடைய பெரிய ஆதரவும் எனக்கு இருந்தது சார். சேகர் தான் என்னுடைய நாடக குழு நான் ஆரம்பித்த போது எனக்கு வீடியோகிராஃபியில் சீன்லாம் பண்ணி கொடுத்து கூட அதில் வீடியோ ப்ரொஜெக்ஷன்லாம் பண்ணோம். சேகர் சார்லாம் சார் தான் கூப்பிடுவேன் அப்போல்லாம். இப்போ வேணா 2 பேரும் க்ளோஸ் ஆகிட்டோம். எனக்கு அந்த வீடியோ ஒன்று பண்ணணும் சார், முதல்ல ட்ரூப் ஆரம்பிக்கிறேன், வீடியோ ப்ரெசன்டேஷன் பண்ணணும் சார். அவரே பொறுப்பெடுத்துக்கிட்டு அவரே ஷூட் பண்ணி ஒரு 3 நாள் அந்த வீடியோ ப்ரொஜெக்ஷன் சீனை எதிர பிட்டில் உட்காந்து சேகர் ஆப்ரேட் பண்ணார். ஒரு நாடகத்துக்காக எஸ்.வி. சேகர் ஆக்ட் பண்ணார். அவர் பண்ணார். அவர் எனக்கு ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய கைடு. யாருன்னா அவர் என்னுடைய முதல் டைரக்டர் வைஜி மகேந்திரா 75ல சாரி. வெங்கட் தான் எனக்கு முதல் ரைட்டர். அவர் கிரேசி மோகன் முதல்ல நாடக குழு 1978ல ஆரம்பிச்சார். கிரேசி கிரியேஷன்ஸ் இப்போ இருக்கு. அதுக்கு முன்னாடி விநாயகா அமைச்சர் ஆர்டிஸ்ட்னு பேர் அதுக்கு. அந்த குழு ஆரம்பித்த போது மோகனுக்கு முதல் ஹீரோ நான் தான். நாடக மேடையை பொறுத்த வரைக்கும் அந்த 3 பேர் வைஜி மகேந்திரா, எஸ்.வி. சேகர், கிரேசி மோகன், இவங்க 3 பேரோடையும் நான் வளர்ந்தவன். 3 பேரும் வளர்ந்தவங்க. அதே போல் ஒரு ஸ்டெபிளைஸ் ஆகி நாடகம் பண்ண ஆரம்பித்த பிறகு ஒரு சோசாரே ஒரு நாடகம் கொடுத்தார். நீங்கள் அவர் எழுதி அவர் மேடை ஏற்றிய நாடகங்களை யாருக்குமே கொடுத்தது கிடையாது. அவர் என்னமோ திடீர்னு என்ன கூப்பிட்டு கொடுத்தாரு. 30 வருஷத்துல 22 நாடகம் பண்ணேன். நான் எதிர்பாராத பண்ணது தியாகராஜர். அது நம்ம விகடன் பிஎஸ்வி சார் இருக்கார் இங்கே. அவர் தான் விகடன் பத்திரிகையில் எடிட்டராக இருந்தார். அவர் வந்து எங்கள் நாடகத்துக்கெல்லாம் விமர்சனம் எழுதுவார். இப்போ இந்த இடத்துல நான் அதை பதிவு பண்ண விரும்பினேன். நாங்கள்லாம் இன்னைக்கு நாடகக்காரனா இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எங்கிட்ட பேசுறீங்கன்னா அதுக்கு விகடனுடைய பங்கு ஜாஸ்தி. விகடன் விமர்சனத்தை மக்கள் பார்ப்பாங்க, நாடக விமர்சனத்தை. விஎஸ்வி சார் என் விமர்சனங்கள் மூலமாக எங்களை பாராட்டியும் கிழிச்சு தொங்க விட்டும் எல்லாம் பண்ண விஎஸ்வி சார்
எனக்கு திடீர்னு ஃபோன் பண்ணார். நான் தியாகராஜன் ஒரு ட்ராமா எழுதியிருக்கேன், ஒரு புக் எழுதியிருக்கேன், ஒரு நல்ல ட்ராமா. அது ஸ்டேஜில் போடணும்னு ஆசையாக இருக்குது, நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோன்றது, பண்ணுறீங்களா அப்படின்னாரு. நான் முடியாது சார் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ரிப்ளை வந்து நோ சார், நான் பண்ண மாட்டேன் சார், சாரி. பட்டு நீங்கள் ஒரு ரொம்ப பெரிய மனுஷன் சார், நான் ரொம்ப ஆராதிக்கிற ஒரு எழுத்தாளர் அண்ட் கிரிட்டிக்கு. நான் எங்கேயோ டெல்லியிலேருந்து முடியாதுன்னு ஃபோனில் சொல்கிறது அசிங்கம் சார், மரியாதை இல்லை. நான் நாளைக்கு சென்னைக்கு வந்து உங்கள் வீட்டில் வந்து முடியாதுன்னு சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் சாரி சார், எனக்கு மியூசிக்கே தெரியாது, இசை தெரியாது, தியாகராஜரே யாரும் தெரியாது, நீங்கள் என் மேலே மரியாதை வச்சு நீங்கள் என்ன ஒரு கலைஞராக நீங்கள் என்னை எவ்வளவோ உயர்த்தி விட்டுருக்கீங்க, பட் முடியாதுங்கிறத நேராக சொல்லணும் சார். சரி வரதராஜன், ஆனால் இதான் அந்த புத்தகம் நான் எழுதியிருந்தது, படிங்க, படிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா சொல்லுங்கள், பிடிக்கலைன்னா தயவு செஞ்சு திருப்பி கொடுத்துருங்க, என்கிட்ட இன்னொரு காப்பி இல்லை புக்கு அப்படின்னு. ஸோ அதை வந்து படித்தேன். படித்த போது எனக்கு பிடிச்சதுக்கு காரணம் அதில் ஒரு ட்ராமா இருந்தது. இசை தெரியல எனக்கு. சார்கிட்ட போய் சொன்னேன், சார் இதில் ட்ராமா பிடிக்கிறது எனக்கு பண்ணலான்னு தோன்றது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் நாகையா அது சினிமா பண்ணியிருக்கார், அப்புறம் சோமயாஜிலு பண்ணியிருக்கார், சோமயாஜிலும் கேஆர் விஜயாவும். அதெல்லாம் வீடியோலாம் வாங்கி பார்த்தேன், நிறைய பேர் பேசியிருக்காங்க அவங்க பற்றி, அதெல்லாம் ஆடியோ போட்டு கேட்டேன். அப்படியே வி டிசைடட் டு டூ இட். அப்புறம் 2004லேருந்து ஒரு 2 இயர்ஸ் எடுத்துடணும் பண்ணுறதுக்கு. அது ரெடி பண்ணோடனே அது மியூசிக் பண்ணணும். மியூசிக் எனக்கு யாரும் தெரியாது, நான் கச்சேரிக்கே போக மாட்டேன். சார் பெரிய கிரிட்டிக்கு, பாம்பே ஜெயஸ்ரீயை பண்ண சொல்லலாமான்னு கேட்டார் அவர். எங்கே சொன்னாலும் நான் வரேன் சார் அப்படின்னா. போனோம், அந்தம்மா 10 நிமிஷம் நாங்கள் பேசி முடிக்கிறதுக்குள்ளே, நீங்கள் யார் உலகத்தில் போய் யாரை பார்த்தாலும் சார் நாளைக்கு இப்போ இவங்களே நான் 2 நாளாக பேசிகிட்டு இருக்காங்க இங்கே ப்ரோக்ராமுக்கு, மேடம் நாளைக்கு வரேன், ஒரு நாள் 1/2 மணி லேட்டாக வரேன், இப்படிலாம் சொல்லக்கூடிய ஆளுங்க நாமெல்லாம். அவங்கக்கிட்ட பேசிகிட்டே இருக்கோம். யாரும் நான் பண்ணுறேன் சார், அதுக்கு நான் பண்ணுறேன், வேறு யாரும் பண்ண வேண்டாம், மியூசிக்கு சம்பளமே வேண்டான்ட்டாங்க சார். ப்ரொஃபஷனலாக ஒரு 10 பைசா சேலரி கூட எதுவும் ப்ரொஃபஷனல் ஹானோரரியுமே வாங்கிக்கல, ரெமுனரேஷனே வாங்கிக்கல அந்த ட்ராமாவுக்கு. உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஸ்டூடியோ புக் பண்ணாங்க. 6 மாதம் முன்னாடியே, நம்ம டிசம்பரில் இந்த ட்ராமா பண்ணுறோம், 6 மாதம் முன்னாடியே ஸ்டூடியோ ஒரு ரெக்கார்டிஸ்ட்டு முக்கியமாக நமக்கு வேணும், நல்ல ரெக்கார்டிஸ்ட்டு. பிஜு ஜேம்ஸ்னு ஒருத்தர், ஒரு நல்ல ஒரு செம்ம மியூசிக் நாலேஜ் அவருக்கு ஃபோன் பண்ணி நவம்பரில் ஸ்டூடியோ பிளாக் பண்ணிட்டாங்க. எப்போ? மே ஜூன்லேயே. குரூப்பையே ஆயிடுச்சுன்னு திருவையாறில் போய் அங்கே பூஜை போட்டு அங்கே ஃபஸ்ட்டு டே ரிஹர்சல் அங்கே ஆரம்பித்து பண்ணோம். தேங்க் காட், எதிர்பார்க்காத ஒரு பெரிய வெற்றி எங்களுக்கு. ஒன்று அந்த தியாகராஜ் இப்போ இன்னைக்கு உலகம் முழுக்க 180 ஷோ பண்ணியிருக்கோம் அந்த ட்ராமா. எப்பா, என்னாலே இன்னும் நம்ப முடியல. நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஹீரோ, மிடில் ஏஜ்டு ஹீரோ, மிடில் கிளாஸ் ஹீரோ. நான் என்னை வந்து தியாகராஜர் இந்த நாடகம் போட்ட பிறகு எங்கே போனாலும் என்னை தியாகராஜர்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ பெரிய மகான் அந்த தியாகராஜர் சுவாமிகள். வெறுமை வேஷம் போடுறேன், நான் வேஷம் போடுறேன், என்ன நமஸ்காரம் பண்ணுறாங்க, காலில் விடுறாங்க, தியாகராஜர் தியாகராஜன் கூப்பிடுறாங்க. வேஷம் போடுற எனக்கே இந்த மரியாதைன்னா, அந்த மகான் பிறந்த பூமியில் நம்ம பிறக்கிறதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து என்ன பிளே பண்ணலான்னு சரி மும்மூர்த்திகள், சங்கீத மும்மூர்த்திகள் வச்சு ட்ராமா பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்தோம். ஸ்கிரிப்ட் ஒரு மாதிரியே ரெடி ஆச்சு, கொரோனா வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த கோவில் பீரியடில் ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆரம்பிக்கிற போது பாம்பே ஜெயஸ்ரீ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வந்தது அவங்களுக்கு. பாவம் ஸ்ரீயோட கடவுள் அனுக்கிரகம் அவங்க பழிச்சு வந்திருக்காங்க. சரி, அவங்க மறுபடியும் வந்து பண்ணுறாங்களா இல்லையான்னு தூக்கி வச்சுட்டோம். இனிமேல் பண்ண வேண்டாம்னு வேற ஒரு சோஷியல் பிளே ஒன்று பண்ணுறதுக்கு போயிட்டோம் நாங்கள். பட் லாஸ்ட் இயர் ஐ வாஸ் டாக்கிங் டு ஜெயஸ்ரீ, மேடம் இது ட்ராமா எதாவது பூஜை போட்டு ஆரம்பிக்கலாமாண்ணா. சார் பண்ணுவோம் சார், ஆரம்பிங்க, ஐம் கேம், வி ஆர் டூயிங் இட் அப்படின்னாங்க. உடனே பூஜை போட்டு ஆரம்பித்து மறுபடியும் ஸ்கிரிப்டை ஒர்க் பண்ணி இப்போ ஒரு 15-20 டேஸாக அந்த அம்மா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மத்தியானம் 2 மணிக்கு ஸ்டூடியோனா ரெக்கார்டிங் ஸ்டூடியோ 2 மணிக்கு நாங்கள் 2 to 9 போட்டிருப்போம் ஸ்டூடியோ. அதே பிஜு ஜேம்ஸ் தான் போன தடவை பண்ணவர் தான் நம்மளுக்கு பண்ணுறாரு. 2 மணிக்கு போடுறோம். நானே 2 மணி ஸ்டூடியோக்கு 1:30 மணிக்கு போகிறேன். அவங்க 1 மணிக்கு வந்து உட்காந்துருக்காங்க. ஜெயஸ்ரீ 15 நாள் டே அண்ட் நைட்டு ஒர்க் பண்ணாங்க. அவங்க ஷீஸ் பேக் இன் ஃபுல் ஃபார்ம். மும்மூர்த்திகளால் நேர்த்தி ஜெயஸ்ரீ அவங்கக்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு உங்களால் இந்த மும்மூர்த்திகளால் எனக்கு நான் ஒன்று தெரிஞ்சினேன். இன்னைக்கு ஒரு ஜெனரேஷன் இருக்கு சார், ஒரு எல்லாம் 25-30 வயசுக்குள்ள ஜெனரேஷன். அந்த ஜெனரேஷன் வந்து மியூசிக்கில் ஒரு இன்வால்வ்டாக இருக்காங்க பாருங்க, நாலேஜ் இருக்காங்க பாருங்க, ஒர்க் பண்ணுறாங்க பாருங்க. நம்ம வி ஷுட் பி வெரி ப்ரவுட். நம்ம கர்நாடிக் மியூசிக்லாம் இன்னும் பல யுகத்துக்கு வாழும். அந்த மாதிரி இன்வால்வ்டாக இருக்காங்க. சோம்பேறி இது போருன்னே சொல்ல மாட்டேன்றாங்க.
மேடம் வந்து ரெக்கார்டிங் படிக்கிற போது ஓகே அப்படி அவன் அங்கேயே சொல்ல சார் மேடம் இல்லை மேடம் இன்னும் 1 மோர் போகலாம் மேடம் இன்னும் ஐ எம் நாட் ஹாப்பி அப்படிங்கிறாங்க. அவங்க தே வாண்ட் டு கோ டில் பர்ஃபெக்ஷன். அந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன் ஒரு 25 பேரோட ஒர்க் பண்ணேன் சார் இந்த ஒரு 15 நாள். இந்த மும்மூர்த்திகளுக்கு யாருமே சீனியர் 1-2 பேர் தான் சீனியர் ஆர்டிஸ்ட், மற்றதெல்லாம் இன்னைக்கு ஜெனரேஷன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல தியாகராஜராவது ஒரு 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 என்னென்ன ஒரு இமோஷனல் ட்ராமா அது, நல்ல ரியல் ட்ராமா அது. அதில் எல்லா எல்லா என்ன சொல்லலாம் குணாதிசயங்களும் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. அதில் நவரசங்களும் இருக்கிற மாதிரி ஒரு நாடகம் அது. இது வந்து ரொம்ப லைவ்லியாக இருக்குது. இட்ஸ் ரியல் மியூசிக்கல் ட்ராமா. இட் வில் பி a great tribute to கர்நாடிக் மியூசிக். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். ஜனவரியில் நீங்கள் அரங்கேற்றீங்க. ஜனவரி 9ஆம் தேதி அரங்கேற்றம் பண்ணுறோம். கையில் ஒரு 7-8 டேட் ஆல்ரெடி வந்திருக்கு. 9லேருந்து ஆரம்பித்து February வரைக்கும் கெட்டிங் டேட்ஸு. டச்சுட் இதுவும் அந்த ஜெயஸ்ரீயும் விஎஸ்வியும் என்னோட இந்த நாடகத்துக்கு எழுத்தாளராக வந்து சந்திரமோகன் சேர்ந்திருக்கார். சந்திரமோகன் ஒரு சிறந்த எழுத்தாளர். எனக்கு ஒரு 4 நாடகங்கள் எழுதியிருக்கார் அவர். ஸோ மெட்டீரியல் எல்லாம் விஎஸ்வி சார் கொடுத்துருக்கார். விஎஸ்வி சார் இதுக்கு சோர்ஸ் அவர் தான் எங்களுக்கு. இவங்க 2 பேரும் ஸ்கிரிப்ட் நானும் அவரும் எழுதியிருக்கோம். ஜெயஸ்ரீ மியூசிக் பண்ணுறாங்க, நான் டைரக்ட் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் நாடக குழு எல்லோரும் இன்வால்வ்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் நல்லவங்களுடைய வாழ்த்துக்களோட அந்த நாடகமும் மிகச்சிறந்த வெற்றி அடையணும்னு மனசில் விரும்புகிறோம். நிச்சயமாக நடக்கும். உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச அந்த எனர்ஜி தான். ஸோ அந்த எனர்ஜி நம்ம அது இப்போ நியூஸ் ரீடிங் அப்பயும் சரி, இல்லைன்னா நம்ம சீரியல்ஸை பார்த்ததும் சரி, ஸ்டேஜ் பிளேஸ் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக இந்த எனர்ஜி தான் அங்கே இருந்திருக்கும். அதை இப்போ வரைக்கும் கேரி பண்ணுறீங்க. ஸ்டேஜ் பிளே இப்போ கூட சார் எல்கேஜி ஆசையில் நான் ஜம்ப் பண்ணுவேன். எல்லா இடத்தையும் அந்த ஃபோட்டோ தான் போட்டுருவாங்க. எல்லோரும் வந்து எப்படி ஜம்ப் பண்ணுறேன், எப்படி இந்த ஹைட்டுக்கு எப்படி ஜம்ப் பண்ணுறேன்னுவாங்க. அது தியாகராஜர் நாடகத்தில் கிட்டத்தட்ட 18-20 தடவை நமஸ்காரம் பண்ணுவேன். எல்லா ஆர்டிஸ்டும் அந்த அந்த சுவாமிகளார் படத்தை நமஸ்காரம் பண்ணி ஃப்ளாட்டாக விழுந்து எழுந்துப்பேன். நல்ல ஹெல்த்தியாக எழுதுப்பேன். எல்லாருக்கும் ஆச்சரியம், இன்னும் இவ்வளோ எப்படியா பண்ணுறோம் இந்த வயசில் எப்படின்வாங்க. அது வந்து அந்த ஸ்டேஜில் தான் ஜம்ப் பண்ணுறது, ஸ்டேஜில் தான். இப்போ இங்கே வரைச்ச படியை பார்த்து தான் இறங்கி வரேன். அந்த நாடகம் நடிகன்ற ஒன்றே தான் வருது. என்னால் அவ்வளோ நமஸ்காரம் பண்ண முடியுது. இப்போ அதே கோயிலுக்கு போனால் முடியல. இப்படி தனி பவர் கொடுக்குது இல்லை, அது ஸ்டேஜ் வந்து அந்த வேகத்தை கொடுத்துரும். அங்கே நீங்கள் ஆர்டிஸ்ட் ஆயிடுறீங்க, எல்லாத்தையும் மறந்துடுறீங்க நீங்கள். அதுதான். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். Presta Premium Women's Wear. Let your body love it.